ஹாய். கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ராஜ்மா. இதோட நம்ம சிக்கன் சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குருமா மாதிரி ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அது வந்துட்டு எப்படின்னா, இப்போ ராஜ்மாவை ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம். 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் நான். ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, பிரிஞ்சலை, அன்னாச்சி பூ சேர்த்து பொரியவும், வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துட்டு, ஒரு சில தேங்காய் சேர்த்துட்டு, இதில் வந்து தனியா, சில்லி பவுட்ரு, மஞ்சப்பொடி, இது சிக்கன் மசாலா வீட்டில் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாமலே போதும். சரிங்களா? இதையும் சேர்த்து நம்ம அதோட வந்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதோட இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கும். இது வெஜிடபிள்ஸ் நமக்கு விருப்பமான காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நான். அது நல்லா ஒரு செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் ராஜ்மாவையும் சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த அரைச்சிட்டு வந்த மசாலையும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 4-5 சவுண்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்திக்குனாலும் சரி, ரைஸுக்குனாலும் சரி. காரம் பார்த்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு விருப்பமானது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.